நாடு இப்போ உலுகையா பிராணிகள் சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ நியத்து வச்சாச்சு, இப்போ உலுகையா பிராணி நம்ம எப்படி தெரிவு செய்கிற, உலுகை பிராணி எதை கொடுக்கணும் என்றதில் நிறைய பேர்கிட்ட கருத்து முரண் என்றால் சிலாக்க வந்துட்டு இப்போ இஸ்லாத்தில் சில வரையறைகள் தடுக்கப்பட்ட பிராணிகள் இருக்குது. அதை எப்படி நம்ம அறிஞ்சு கொள்கிறோம்? ஒரு சிலாக்கள் நினைப்பாங்க இடையில நல்ல ஆரோக்கியமாக இருந்த கால்நடைகள் யாரோ ஒரு ஆள் தோட்டத்துக்கு போனால் சில நேரம் கோதில் வெட்டி விட்ருவாங்க, காலை கையை அறுத்து விட்ருவாங்க. சில நேரம் அந்த கம்பிகளில் பிஞ்சு அல்லது அடிபட்டு அப்படி நொண்டிகள் சில நேரம் மாறுது. அப்போ இப்படியே வர நேரத்தில் இப்போ இஸ்லாம் சொல்லுகிற கொடுக்கக்கூடாதுன்ற வரையறைக்குள்ளே இதெல்லாம் வருதா? ஆனால் அதை எப்படி நம்ம தெரிவு செய்கிறோம்? இப்போ நம்ம குர்பானி கொடுக்கறதுக்காண்டி நம்ம காசு கஷ்டப்பட்டு செலவழிக்கிறோம், ஹலாலாக உழைக்க, அதை எப்படி அதை நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம்? அது சம்பந்தமான ஒரு தெளிவு இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டா பிரயோசனமாக இருக்கும். அதாவது உதுஹியா கொடுக்கக்கூடிய இந்த பிராணிகளை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லித்தராங்க. உதுஹியாவுடைய பிராணியை பொறுத்த மட்டும் பிறப்பிலேயே குருடாக, செவிடாக, கால்கை முடமானதாக, நொண்டியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுதான் இந்த உதுஹியாவில் மிக பிரதானமாக கவனிக்க வேண்டிய, மிருகத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த உதுஹியாவை பொறுத்த மட்டும் முன்னொரு காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் ஒரு ஃபித்னாவை கூட கிளப்பிவிட்டாங்க. இந்த கோழியையும் கொடுக்கலாம், முட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஜும்மாவுக்கு வர அந்த செய்தியை சொல்லி சில ஆக்கள் அப்படி பேசிவிட்டாங்க. ஆனால் அப்படி அல்ல. உதுஹியா ரசூலுல்லாஹ் கொடுத்தது ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த 3 பிராணிகளையும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுருக்கிறாங்க, உதுஹியா கொடுத்துருக்குறாங்க. இடையில் என்ன செய்யும், நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம், யாராவது காதை வெட்டிட்டுருவாங்க அல்லது காது எங்கேயாவது கிழிஞ்சிடும். இப்படிப்பட்ட இடையில் வருகின்ற உபாதைகள் பிரச்சனை அல்ல. பிறப்பில் என்ன செய்யக்கூடாது, குருடாக, நொண்டியாக, செவிடாக என்ன செய்யக்கூடாது, ஊமையாக, செவிடாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிறப்பிலே என்ன குருடாகவோ அல்லது நடக்க இயலாததாகவோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை என்ன செய்யணும், அதில் கட்டாயம் கவனிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற மிக பிரதானமான ஒரு இந்த இபாதத்தில் கவனிக்கணும் இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. எனவே அந்த விஷயத்தில் வாங்குற போது என்ன செய்யணும், நம்ம அதை பார்த்து தான் என்ன செய்யணும், வாங்கணும். நம்ம உதுஹியா கொடுக்க போகிறோம் என்றால் கட்டாயம் என்ன செய்யணும், வாங்கணும். ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், இந்த உதுஹியா கொடுக்குற நிறைய பேர் தண்டை மாட்டை கண்டதில்லை, தண்டை ஆட்டை கண்டதில்லை. அது குருடா, செவிடா, அல்லது அது தொத்தியா, அது என்ன கலர் என்று கூட தெரியாது. நீங்கள் கூட்டு குர்பான் கொடுத்தாலும் கூட்டு குர்பான் கொடுக்காட்டியும் நீங்கள் கொடுக்குற உங்களோட உதுஹியாவை உங்களுக்கு தெரியும். நீங்கள் அது ஏண்டா நீங்கள் செய்கிற ஒரு இபாதத், அதனால் கட்டாயம் என்ன செய்யணும், நீங்கள் உங்களோட மாட்டையோ ஆட்டையோ நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, அது என்ன கடமை அது என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆனால் யார்கிட்டையோ காசை கொடுத்து விட்றோம், லேசிக்காக வேண்டிய ஒரு பங்கை போட்டு விட்றோம், அது இன்றைக்கு நிறைய பிஸ்னஸாகவும் என்ன செய்யுது மாறி போகுது. இது சம்பந்தமாக நான் என்ன செய்கிறேன், பின்னால் சில தெளிவுகளை நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை என்ன செய்யணும், கவனிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோரும்.